எட்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயிலுக்கு போக உங்க 2 பேருக்கும் முடியலை இல்ல? ஆமா, அம்மா இப்பதான் போயிட்டு வந்திருக்கு, அதான் நம்மள திட்டுது போகலேன்னு. நான் போறதையும் போகாததையும் கணக்கெடுக்க நீ இருக்க, நீ போன்னு சொன்னா நீ போகட்டி. எதுக்கு காலையில இருந்து கத்தி கட்டி கிடக்குதுங்க? ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, நிம்மதியா உறங்கவே விட மாட்டீங்களா? திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வர சொல்லியே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டாக வரேன், என்ன உறங்க விடலைன்னு. ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன் லீவில் உறங்க விடலைன்னு. நான் என்னதான் பற்றி செய்கிறது? ஒன்றும் செய்யண்டா. இப்போ எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? கடைக்கு போய் 1 கிலோ தக்காளியும் 1/2 கிலோ வெங்காயமும் 10 ரூபாய்க்கு பச்சை மிளகும் வாங்கிட்டு வாங்க. எப்போ என்ன பெருசாக சொல்லிட்டு இருக்குதுங்க? இதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணி வைக்கிறது? இந்த 1 கிலோ தக்காளி 1/2 கிலோ வெங்காயம் 10 ரூபா பச்சை மிளகு பெருசு. ஆமா பெருசுதான், பின்ன சின்னதானா? கடைக்கு போக முன்னாடி எங்களுக்கு இதெல்லாம் மறந்து போமே. நீங்க பள்ளியில படிச்ச பாடம் தான் உங்களுக்கு எப்படி மண்டையில இருக்கும்? சும்மா நீங்க 2 முட்டை மார்க் எடுத்துட்டு வாரது. இடி கண்ணாடி வா போவோம், இல்லைன்னா அட்வைஸ் பண்ணிங்கிற பேர்ல உயிரை எடுத்துரும். காசு தாங்க போயிட்டு வரோம். ஏய் என்ன 2 பேரும் கிளம்பிட்டீங்க? சாதனத்தை வாங்கி உங்க வாய்க்குள்ள போட்டா கொண்டு வருவீங்க. பைய எடுத்துட்டு போங்க டி. உங்கள் சோழனா பைய வச்சுட்டு நீங்களே இருங்க, நாங்கள் எப்படியாவது கொண்டு வரோம். எட்டி கண்ணாடி மிச்சம் வர பைசாகி 5 ஸ்டார் வாங்கி சாப்பிடலாமா டி? குட்டே அம்மா தந்த காசில் அதிகப்பட்டு நம்ம தான் இன்னும் கடைக்காரி கொடுக்கணும் டி. 5 ஸ்டார் வாங்க போகிறாளாம். என் பேரு கபாலி, தூக்கு சட்டி வாலி, கிட்ட எவனாச்சும் வந்தான்னா காலி காலி. கண்ணாடி இந்த சூப்பராக பாட்டு பாடுற பத்தியா? நீயும் கூட சேர்ந்து பாடு, போற வரவங்க எல்லாம் துட்டு போடுவாங்க, அதை எடுத்துட்டு போய் 5 ஸ்டார் வாங்கலாம். ஏம்மா பிள்ளைங்களா, உங்களை இங்க பார்த்த மாதிரி இருக்கு. அங்கிள் எங்க அம்மா பேரு மங்கம்மா, கொண்டக்காரின்னு சொல்லுவாங்க. கொண்டக்காரிய மக்களா நீங்க? எங்க அம்மா பேரு மங்கம்மா. உங்க தாத்தாவும் நானும் அந்த காலத்துல ஒன்னா தான் வேலைக்கு போவோம். ஓ எங்க தாத்தாவே எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவனும் நானும் ஒரே கிளாஸ்ல ஒரே பெஞ்சில தான் இருந்து 10ஆம் கிளாஸ் வரை படிச்சோம். குடி காக்க கொண்ட நம்ம தாத்தா மலைக்கு கூட பள்ளியில ஒதுங்கினது இல்லைன்னு சொன்னாங்க பாட்டி. இந்த ஆளு நீட்டி சொல்றாரு. இந்த ஆளு 10ஆம் கிளாஸ் பெஞ்சுன்னு படம் விட்டுட்டு இருக்கிறாரு. எப்பா என்ன குளிர் பாத்தீங்களா மக்கா? குளிர் குளிர் அடிக்குது. 12 மணி வெயில் பல்ல காட்டிட்டு இருக்குது, குளிர் அடிக்குதா? ஆமா பிள்ளை, உங்களை இங்க பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க யாருக்கு மக்கா? ஏடி நாளைக்கு லூசா? இப்பதானே நம்ம சொன்னோம், திரும்ப அதே இதை கேக்குறாரு. வயசாகுதுல மறந்துருப்பாரு. ஒன்றும் இல்லை, ஒருக்கா கூட சொல்லுவோம். அங்கிள் எங்க அம்மா பேரு மங்கம்மா. ஓ அந்த கொண்டகாரிய மக்கள் அம்மா நீங்க. உங்க தாத்தா இப்ப என்ன பண்றாரு? எங்க தாத்தா கலெக்டரா இருக்கிறாரு. நானும் உங்க தாத்தாவும் சேர்ந்துதான் கலெக்டருக்கு படிச்சோம். நானும் கலெக்டர், அவனும் கலெக்டர், அவனும் கலெக்டர், நானும் கலெக்டர். எட்டி இந்த ஆளு லூசா இருப்பாரோ, வாட்டி போலாம். ஆமா மக்கா, நீங்க யாருங்க மக்கா பிள்ளை? எத்தனை வாட்டி எங்களுக்கு கேட்டுட்டே இருப்பீங்க? உங்க தாத்தாவும் நானும் ஒன்னா படிச்சோம், 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சோம், சேர்ந்து படிச்சோம். அப்பா முடியலடி கொண்டக்காரி, வாட்டி காக்க கொண்டே நம்ம போயிடலாம். நான் தான் கபாலி, தூக்கு சட்டி வாலி, என்கிட்ட வாலாட்னா காலி காலி. ஓ அங்கிள் நீங்க போதையா இருக்கிறீங்களா? குடிச்சிருக்கீங்களா? ஏமா என்ன என்ன பார்த்தா குடிச்ச மாதிரியா இருக்கு? எங்க அண்ணா பாரு, என் கண்ணை பாரு, குடிச்ச மாதிரியா இருக்கு. கண்ணு முழி பிதுங்கி வெளியில கிடக்குது, இதுல எங்க கண்ணை பாக்குறது? ஆமா நீங்க யாருங்க மக்கா பிள்ளை? யாருங்க மக்கா? உங்க அம்மா பேர் என்ன? ஐயோ கண்ணாடி வாட்டி நம்ம போயிடலாம். உங்க தாத்தா சிறக்கு சின்னதான் இருக்கு. டண்டனகாண்டன் கபாலி தான், நான் தான் தான் கபாலி கபாலி. இந்த செத்தை எலிட்ட பேசினா நம்மளுக்கு தான் வரும் தலைவலி தலைவலி. வா போலாம் வா. வாங்கோ வாங்கோ, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்கோ, என்ன வேணும்?
5 கிலோ தக்காளி. 5 கிலோ தக்காளியா? அம்மா 5 கிலோ தக்காளி எட்டி வாங்க சொல்லிச்சு லூசு. அம்மா 5 கிலோ தக்காளி தான் வாங்கிட்டு சொல்லிச்சுது. முட்டாள் முண்டம். அம்மா 5 கிலோ உள்ளி வாங்கிட்டு சொல்லிச்சுது. ஓட்டி நாய், அம்மா 5 கிலோ தக்காளி தான் வாங்கிட்டு சொல்லிச்சுது. அப்போ உள்ளி எவ்வளோ வாங்கிட்டு சொல்லிச்சுது? 10 ரூபாய்க்கு உள்ளி வாங்கிட்டு சொல்லிச்சுது. 10 ரூபாய்க்கு உள்ளி வாங்கிட்டு சொல்லிச்சுதா? நிதானமா யோசிச்சு சொல்லுங்க, நான் வெயிட் செய்து. ஆண்டி 5 கிலோ தக்காளி, 10 ரூபாய்க்கு உள்ளி, 5 கிலோ மிளகு. 5 கிலோ மிளகா வாங்க சொல்லிச்சுதாம்மா. ஆமாம், எனக்கெல்லாம் தெரியும், நீ மூடிட்டுரு. 5 கிலோ தக்காளி, 10 ரூபாய்க்கு உள்ளி, அப்புறமா 5 கிலோ மிளகாயம்மா. இல்லை 10 கிலோ மிளகாய் போடுங்க. 10 கிலோ மிளகாய் வாங்கி நீ என்னம்மா பண்ண போற? அதுவா, எங்கள் அம்மா நல்லா காரசாரமாக சமைப்பாங்க. இவ்வளவு காரசாரமாவா சமைப்பாங்க? ஆமாம், காசு எங்கள் அம்மா தருவாங்களாம், பச்சில் எழுதிக்கோங்க. எம்மா எப்பவாச்சும் ஒருக்கா பச்சு வச்சா சரி, நீங்கள் வருஷமாக பச்சு தான் வைக்கிறீங்களே தவிர உங்கள் அம்மா அதை தர்றப்பாடு இல்லையேம்மா. தருவாங்க ஆண்டி. இது என்ன சாதகத்தெல்லாம் உடஞ்ச பக்கெட்டில் போட்டு தர்றீங்க? வரும்போது பை கொண்டுறேன்னு தெரியாதோ? இதுக்குன்னு இப்படியா நாங்கள் கொண்டு போகிறது? வேணும்னா கொண்டு போங்க அம்மா, இல்லைன்னா 2 பேரும் கையிலையும் வாயிலையும் வச்சு கொண்டு போங்க. இப்படி காக்க கொண்ட வா போவான். ஏம்மா சாதனையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, சீக்கிரம் வாங்க, கையெல்லாம் வலிக்குது. 1/2 கிலோ தக்காளி, 10 ரூபா மிளகு வாங்கினது கை வலிக்கும், இரு வாரேன். என்ன பெரிய டப்பா கொண்டு வந்திருக்க, கவர் கொண்டு போக சொல்லி கொண்டு போகல நீ? எட்டி சனியனை, இது என்னது? இது ஃபுல்லா மிளவாயா இருக்கு. 10 ரூபாய்க்கு லட்டி மிளகு வாங்க சொன்னேன். 10 ரூபாய்க்கு வாங்க சொன்னீங்க, அப்ப 10 கிலோ இல்லையா? 10 கிலோக்கு மிளகு வட்டி வாங்கிட்டு வந்த நாயே. அப்பவே சொன்னேன் கேட்டியா? 10 ரூபாய்க்கு உள்ளி வாங்கிட்டு வந்திருக்கா. 10 ரூபாய்க்கு உள்ளியை கொண்டு உன் தலையில வைட்டி, உன் தலையில வை, கொண்டையில பூ மாதிரி வச்சுக்கினடா. 5 கிலோ தக்காளி இல்லையா? உனக்கு கல்யாணம் பண்ணி நடத்தீங்க, 5 கிலோ தக்காளி, ஒரு 10 கிலோ மிளகு வாங்கிட்டு வந்திருக்கேன் நாயே. கண்ணாடி, உங்ககிட்ட நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கேட்டியா நீ? இந்த விளக்கமாரம் 3 ஐட்டம் வாங்கிட்டு சொல்லி அதையும் இப்படி வாங்கிட்டு வந்திருக்குது.